வணக்கம். வாழ்க வளமுடன் முத்து ஐயா. ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதியாக வாழணும்னா அதுக்கு என்ன தேவை? இந்த சமுதாய அமைதிக்கு எது முக்கியமாக இருக்குது? அதே மாதிரி உலக அமைதி வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை? இதுக்கான பதில்களை எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா ஐயா? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருமையான கேள்வி. 3 கேள்விகள், 3 பதில்கள். அமைதி என்றால் அகராதியில் போர், பகை, வன்முறை இல்லாத ஒரு நிலை, அதாவது சமாதானம், நல்லிணக்கம், உடன்பாடு என்ற பொருளிலும் பார்க்கப்படுகிறது. ஒவ்வொருவரும், அதாவது ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதியாக இல்லை என்றால் நிம்மதி இல்லை அவனுக்குள் ஒரு போராட்டம், ஒரு போர், ஒரு முரண்பாடு. அவனுக்குள் அமைதி இல்லை, அவனுக்குள் ஒரு போராட்டம் என்றால் அது புற உலகிலும், முதலில் சுற்றி இருக்கும் குடும்பத்தினரோடு, பக்கத்து வீட்டோடு, சமூகத்தோடு, இப்படி சமுதாய அமைதியும் கெட்டுப்போக தனி மனிதனே காரணமாகி விடுகிறான். இது இன்னும் அதிகரிக்கும் பொழுது மோதல், 2 மதங்களுக்கு இடையே, தேசங்களுக்கு இடையே, இது கொஞ்சம் கொஞ்சமாக உலக அமைதியை இல்லாமல் ஆக்கிவிடுகிறது. அதனால்தான் மகரிஷி அவர்கள் உலக அமைதிக்காக உலக சமுதாய சேவா சங்கத்தை தோற்றுவித்து, உலக அமைதி கிடைக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதி பெற வேண்டும் என்பதற்காக அந்த வாழ்க்கை கல்வியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே இரவில் தனி மனித அமைதியையோ, சமுதாய அமைதியையோ, உலக அமைதியையோ ஏற்படுத்தி விட முடியாது. எந்த சட்டத்திட்டங்களாலும் வந்துவிட முடியாது. ஒரு முழு தலைமுறை அமைதியாக ஒவ்வொரு தனி மனிதனும் வாழ்கிறான் என்றால் அடுத்த தலைமுறையில் அந்த வாழ்க்கை முறை பண்பாடாக, கலாச்சாரமாக மலர வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நிரந்தர தீர்வு தனி மனித அமைதியில் ஆரம்பிக்க வேண்டும். இந்த கேள்விக்கு பொருத்தமாக ஒரு கவிதையிலே மகரிஷி பதில்களை கொடுத்திருக்கிறார்கள். அமைதி என்ற தலைப்பிலே மகரிஷி கொடுத்திருக்கிற கவிதையின் முதல் 2 வரிகள். அமைதி அது மனித குலம் அனைத்திற்கும் அவசியமே. அடுத்த வரியில அமைதி தனி மனிதனுக்கு அளிக்க தன்னிலை விளக்கம். அதாவது முதல் கேள்விக்கு தனி மனித அமைதிக்கு தேவை தன்னிலை விளக்கம் என்று மகரிஷி கொடுத்திருக்கிறார்கள். நாம் பார்ப்பதற்கு நெக்லஸு, வளையல், மோதிரம், ஜிமிக்கி, ஆனால் அனைத்துமே தங்கம் என்ற உணர்வு எப்பொழுது நமக்கு எப்பொழுதும் இருக்கிறதோ, அதே போல நான் இறைநிலையின் மறு உருவமே, அதே போலத்தான் அனைத்து உயிர்களும் அனைத்து பொருட்களுமே என்ற உண்மையை நாம் ஒத்துக்கொண்டு உணர்ந்து வாழ்கிற அளவிலே தன்னிலை விளக்கம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவசியம் தேவை. இதைத்தான் மனவளக்கலை மன்றங்கள் கற்றுக் கொடுக்கின்றன. மகரிஷி அதே கவிதையில் அடுத்த வரியில் அமைதி சமுதாயத்தில் அமைய அறநெறி வாழ்வு என்று குறிப்பிட்டிருப்பார்கள். அதாவது 2வது கேள்விக்கான பதில், சமுதாயத்தில் அமைதி நிலவ தேவை அறநெறி வாழ்வு. அறநெறி வாழ்வு என்றால் என்ன? அறம் என்றால் சமுதாயத்தில் நமது கடமைகளை எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் தராமல், துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் இயன்ற உதவியையும் செய்வதே அறநெறி வாழ்வு. இந்த அறம் இல்லாத போதுதான் சமுதாயத்தில் பிணக்கு, பகை, போர், அச்சம் ஏற்பட்டு சமுதாய அமைதி இல்லாமல் இருக்கிறது. அதே கவிதையில் கடைசி வரியிலே மகரிஷி அவர்கள் அமைதி உலகில் நிலவ அனைத்துலக பேரரசு என்று குறிப்பிட்டிருப்பார்கள். 3வது கேள்விக்கான பதில் ஓர் உலக பேரரசு. ஆங்காங்கே நாடுகள், மாநிலங்கள் மக்களை ஆட்சி செய்தாலும் அனைத்தையும் இணைத்த ஓர் உலக பேரரசு தேவை உலக அமைதி கிடைப்பதற்கு. ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். இராணுவத்திற்காக மட்டும் ஒவ்வொரு நாடும் எவ்வளவு பணம் செலவு செய்கிறது? அதற்கு பதிலாக ஓர் உலக பேரரசு அனைத்து நாடுகளையும் எல்லையை பாதுகாக்கும். தனித்தனியாக நாடுகள் இராணுவத்திற்கு செலவு செய்கிற அந்த பணத்தை மக்கள் வளமோடு வாழ பயன்படுத்தலாம். ஆகவே தனி மனித அமைதிக்கு தேவை தன்னிலை விளக்கம், சமுதாய அமைதிக்கு தேவை அறநெறி வாழ்வு, உலக அமைதிக்கு தேவை ஓர் உலக பேரரசு.
நாம் ஒவ்வொரு தனி மனிதனாக அமைதியோடு வாழ முயற்சிப்போம். நாம் அமைதியாக இருந்தால் சமுதாயம், உலக அமைதி ஏற்பட்டுவிடும். நன்றி. வாழ்க வளமுடன். உங்க வாழ்க்கையிலையும் வசந்தம் மலரணுமா? இந்த வாழ்க்கை கல்வியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா? லைஃப் அட் 360 ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.